வெல்கம் டு ஜிகே மெரைன் டெக். இன்றைய வீடியோ ஏசி சிஸ்டமோட இரண்டாவது வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பேசிக் நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன், பேசிக் பாகங்கள், இதோட வேலைகளையும் அது தேவையும், அது எப்படி நமக்கு ஒரு ரூமை கூல் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி ஹீட் பம்ப் போல வேலை செய்யுதுங்கிறத பார்க்க போகிறோம். நேற்று சொன்னது போல, போன வீடியோவில் சொன்னது போல, ஹை டெம்பரேச்சர்லேருந்து லோ டெம்பரேச்சர் வெப்பத்தை கடத்துவது எளிது. அதுக்கு எது விதமான மெக்கானிசமும் தேவையில்லை, பக்கத்தில் வச்சா போதும். ஆனால் லோ டெம்பரேச்சர்லேருந்து ஹை டெம்பரேச்சர் பண்ணுவதற்கு இதை போல் ஹீட் பம்ப் சிஸ்டம் நமக்கு தேவை. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம். இது எப்படி வேலை செய்யுதுங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன், வெப்பம்ங்கிறது ஒரு எனர்ஜி, சக்தி. அதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதைத்தான் செய்ய போகிறோம். இது எப்படி நம்ம ஒரு கடத்தி, வெப்ப கடத்தி எப்படி பண்றோங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல இருக்கக்கூடிய 4 பாகங்களோட பேரு நான் குறிப்பிட்டிருக்கேன். கம்ப்ரெசர். கம்ப்ரெசரோட வேலை அழுத்தத்தை அதிகப்படுத்துவது. அழுத்தத்தை அதிகப்படுத்துவது மூலியமாக என்ன நடக்கும், நம்ம வரக்கூடிய கேஸ் லோ டெம்பரேச்சராக இருந்தால் அதை என்ன செய்யறோம், ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷரா இருக்கும்போது ஹை ப்ரெஷராக மாத்திரும். இந்த கம்ப்ரெசர் என்ன பண்ணும், ஹை ப்ரெஷரா மாத்திரும். கேஸ் தான் கம்ப்ரெசர் கம்ப்ரெஸ் பண்ணும், அது ஹை ப்ரெஷராக மாத்திரும். புரியுங்களா? அப்ப இங்க உள்ள வர்றது லோ ப்ரெஷராக வரும், லோ ப்ரெஷரா வர்றது ஹை ப்ரெஷரா மாறிடும். அதே போல இங்க லோ டெம்பரேச்சராக இருக்கும். இந்த ஹை ப்ரெஷர் அழுத்தம் அதிகப்படுத்துறதுனால அதோட வெப்பம் அதிகமாகும்னு போன வீடியோலயே நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ ப்ரெஷர் அதிகமாகும் பொழுது அதோட வெப்பம் இல்லைங்க, அதோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ஹை டெம்பரேச்சர், வெப்பம்ங்கிறது அதிகமாகாது. வெப்பம் நம்மளா உள்ள செலுத்தினாதான் உண்டு, இல்லை வெடுத்தாதான் உண்டு. வெப்பத்தை உருவாக்க முடியாதுன்னு இப்பதான் சொன்னேன். ஸோ அதுல இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் அதிகமாகும். புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இங்க இருக்கக்கூடியது கேஸ்ல கொடுத்தோம். ஸோ வர்றதும் கேஸ்ல தான் வரும். ஏன்னா ஹை ப்ரெஷர் பண்ணும் பொழுது லிக்விடா மாறும்னு சொன்னேன். ஃப்ரியானோட குணாதிசயம், அழுத்தம் அதிகமாகும் பொழுது அது அந்த மாலிகுல்லாம் ஒன்னோட ஒன்று சேர்ந்து அது லிக்விடா மாறும். ஆனா அதுக்கு அந்த டெம்பரேச்சரும் ஒரு காரணம். இதை ஹை ப்ரெஷர் பண்ணியாச்சு, ஆனா இன்னும் லிக்விடா மாறல. இதை கூல் பண்ணியாச்சுன்னா போதும், லிக்விடா மாறும். புரியுதுங்களா? ஸோ அப்ப என்ன செய்யறோம்னா, இது நம்ம நேர கண்டென்சர்ல கொடுக்குறோம். கண்டென்சருக்கு இன்னொரு பேரு ஹீட் ரிஜெக்டர். ஹீட் ரிஜெக்டர்னா இந்த கேஸ்ல இருக்கக்கூடிய ஹை டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரை ரிஜெக்ட் பண்ணிடும். அதுல இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளில தள்ளிடும். வெளியில தள்ளுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம், ஹை டெம்பரேச்சர்ல இருந்து லோ டெம்பரேச்சருக்கு தான் ஹீட் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு. அப்ப இது ஹை டெம்பரேச்சர். இந்த ஹை டெம்பரேச்சருங்கிறது ஒரு 70 டிகிரி வச்சுக்கலாம். இந்த லோ டெம்பரேச்சர், இது மேல இருக்கக்கூடிய கூலிங் வாட்டர் அல்லது கூலிங் ஏரோட மீடியாவோட டெம்பரேச்சர் 30 டிகிரி வச்சுக்கலாம். அப்ப 70 டிகிரில இருந்து 30 டிகிரி டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். கேஸோட டெம்பரேச்சர் அதிகமா இருக்கு, கூலண்டோட டெம்பரேச்சர் அது சீவாட்டோட டெம்பரேச்சர் 30 டிகிரியா இருக்கு. அப்போ அதுக்கு ஹீட் டிரான்ஸ்ஃபர் மாத்துறதுக்கு ரொம்ப எளிதாக இதை ஒன்னோட ஒன்று நம்ம பக்கத்தில் கொண்டு போனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹீட்டு ஒரு ஃப்ளூயிட்லேருந்து இன்னொரு ஃப்ளூயிட், அதாவது ஃப்ரீயான்லேருந்து சீ வாட்டருக்கு போயிடும். வெப்பம் போயிடும். வெப்பம் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெம்பரேச்சரும் குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லை, இது போகக்கூடியது கேஸில் போனது, அது என்ன ஆகுது, கூல் பண்ணும் பொழுது அது திரவ நிலைக்கு மாறுது. மாறும் பொழுது சொல்லியிருக்கிறேன், அந்த டெம்பரேச்சருக்கு பேர் சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். அது மாறாது. இங்கே ஸ்டார்டிங்ல என்ன டெம்பரேச்சர் இருக்கோ அது கடைசி வரை அதான் இருக்கும். எப்போ மாறும், முழுவதுமாக அது லிக்விடா மாறினதுக்கு அப்புறம் அதோட டெம்பரேச்சர் மாறும். ஸோ அப்போ அந்த டெம்பரேச்சர் ஏரியாவை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் ஆர் ப்ரெஷர், புரியுங்களா? சேச்சுரேஷன் டெம்பரேச்சர். இந்த இடத்துல நம்ம வரக்கூடியது லேட்டன்ட் ஹீட்னு சொல்லுவோம். போன வீடியோல சொல்லியிருக்கிறோம், லேட்டன்ட் ஹீட்னா என்னன்ற ஹிடன் ஹீட், அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடந்திருக்கு, ஆனால் டெம்பரேச்சர் வித்தியாசம் இல்லை, ஆனால் ஹீட்டை நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். அதனால தான் நம்ம லேட்டன்ட் ஹீட் ஏரியாவை யூஸ் பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரே டெம்பரேச்சரில் நம்மளால் கூல் பண்ண முடியும். அதுபோல் இதுலேருந்து வரக்கூடிய கேஸு இந்த 2வது லைன்ல இருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது கலர் சேஞ்ச், அதாவது திரவ நிலைக்கு மாறிட்டே வருது. கடைசியாக 3 லைன் பார்த்தீங்கன்னா 100% திரவ நிலைக்கு மாறிடுச்சு. அந்த ஏரியாவை சப்கூல் ஏரியான்னு சொல்லுவோம். சப்கூல், இது ரொம்ப முக்கியம். வரக்கூடியது திரவ நிலையாத்தான் வெளியில வரணும். வர்றது கேஸா வந்துச்சுன்னா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது.
புரியுதுங்களா? அதனால எப்பொழுதுமே இந்த கண்டென்சர்ல இவ்வளோ கேஸ் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கிற காரணம் தான். அதில் ஒரு சைட் கிளாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சைட் கிளாஸ்ல எப்பொழுதும் கேஸ் இருக்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். சரிங்க. இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஹீட்டை ரிஜெக்ட் பண்ணி கேஸ் ஸ்டேட்ல இருந்த ஃப்ரீயான இப்போ லிக்விட் ஸ்டேட்டுக்கு லோ டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்தாச்சு. அப்போ இந்த ஸ்டேட் இங்கே என்ன இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கும், ஹை ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா அந்த ப்ரெஷர் வித்தியாசம் வராது. ஹை ப்ரெஷர் இருக்கும், லோ டெம்பரேச்சர் இருக்கும், லிக்விடாக இருக்கும். இங்க கேஸா இருந்தது, இங்கேயும் கேஸா இருந்தது, இப்போ லிக்விடா மாறிடுச்சு. டெம்பரேச்சரும் கம்மியாயிடுச்சு, ஆனா ப்ரெஷர் ரெண்டும் சேமா தான் இருக்கு. அப்போ ஒரு கண்டென்சர்ல இருந்து வெளியில வரக்கூடியது இந்த மாதிரி கண்டிஷன்ல தான் வரணும். ஆனா நீங்க லிக்விட் ஸ்டேட்ல வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஃபியூச்சர் வீடியோவில் நான் அதை சொல்றேன், எப்படி நம்ம வந்து லிக்விட் ஸ்டேட் தான் வருதாங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்றது. புரியுங்களா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் வால்வ். எக்ஸ்பேன்ஷன் வால்வ்ங்கிறதுனா கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசலை போல இருக்கும். அதில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை நம்ம வந்து ஒரு கன்வர்ஜன் டைவர்ஜன் நாசல் வெஞ்சுரி தெரியும் இல்லைங்களா, அது மூலியமாக அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவாங்க. அது ஒரு வால்வ் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. சில நேரங்களில் கேப்லரி டியூப் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எலக்ட்ரானிக் வால்வ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நம்ம இதுதான் நம்ம நார்மலாக கப்பலில் இருக்கும் டிஎக்ஸ்வி வால்வு. அந்த டிஎக்ஸ்வி வால்வை பற்றி ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இது என்ன பண்ணும், ப்ரெஷரை மட்டும் ட்ராப் பண்ணும், வேற ஒன்றும் பண்ணாது. இதுக்கு தனியாக நீங்கள் வந்து சப்ளை கொடுக்க வேண்டாம். அதுக்கு ஆட்டோ கண்ட்ரோலர் கொடுத்துருக்குறாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ எக்ஸ்பேன்ஷன் வால்வ்ல இருந்து இந்த ஸ்டேட் வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்க. எக்ஸ்பேன்ஷன் வால்வ் வந்து ப்ரெஷரை கம்மி பண்ணுன்னு பார்த்தோம். கம்மி பண்ணுனா இதோட அவுட்புட்ல வரக்கூடியது எக்ஸ்பேன்ஷன் வால்வுக்கு அப்புறம் இதுல வரக்கூடிய ஸ்டேட் எப்படி இருக்கும், ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷராக மாறிடும். இங்க லோ டெம்பரேச்சர் இருக்கு, பட் ப்ரெஷர் கம்மியாகும் பொழுது நம்ம முன்னாடியே பார்த்தோம் டெம்பரேச்சரும் கம்மியாகும். புரியுதுங்களா? ஸோ ப்ரெஷர் கம்மியாகும் போது டெம்பரேச்சரும் கம்மியாகும். டெம்பரேச்சரை நான் மினிமம் டெம்பரேச்சர்னு எழுதிக்கிறேன். ஸ்டேட் இங்கே லிக்விட் ஸ்டேட் இருந்திருக்கு. லிக்விட் ஸ்டேட் வந்து எக்ஸ்பேன்ஷன் வால்வ் வழியா வெளியில வரும் பொழுது அது அங்க ப்ரெஷர் கம்மியாகும் பொழுது ஃபிளாஷ் ஆகும். ஃபிளாஷ் ஆச்சுன்னா சிறிது அளவு அது கொஞ்சம் கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போகும், ஆனா முழுவதுமாக போகாது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க எப்படி இருக்கும், கேஸ் பிளஸ் லிக்விட். லிக்விட் ஜாஸ்தி இருக்கும், கேஸ் கம்மியா இருக்கும். பியூரா லிக்விட் இருக்காது, அதனாலதான் நான் அந்த மாதிரி ஸ்டேட் போட்டிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல ரெண்டும் கலந்து தான் இருக்கும். புரியுங்களா? இப்போ இந்த லிக்விட் பிளஸ் கேஸ் வந்து எவாபரேட்டருக்குள்ள வருது. எவாபரேட்டரோட பயன் என்ன, எவாபரேட்டரோட வேலை என்ன, ஹீட் அப்சார்ப் பண்றது. ஹீட் எங்கேருந்து அப்சார்ப் பண்ணும், வெளியில இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து அது அப்சார்ப் பண்ணிக்கும். என்ன காரணம்னா ரூம் டெம்பரேச்சர் சப்போஸ் 30 டிகிரி இருக்குன்னு வச்சுக்குவோம். அப்ப நம்ம இங்கிருந்து வரக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும், மினிமம் டெம்பரேச்சர் சொன்னேன். அது கிட்டத்தட்ட 18 டிகிரி 16 டிகிரி அந்த மாதிரி ஒரு, இப்போ ஏசியா இருந்தா 15-16 டிகிரி இருக்கும். இதுவே ரீஃபராக இருந்தால் மைனஸ்ல இருக்கும், -18 -20 இருக்கும் கூட இருக்கும். ஸோ இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கு. அந்த ரூம் டெம்பரேச்சர் அப்போ நம்ம தியரி பிரகாரம் ஹை டெம்பரேச்சர்ல இருந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வெப்பம் கடந்து செல்லும். ஸோ அப்போ என்ன ஆகும்னா 30 டிகிரிங்கிற ரூம் டெம்பரேச்சர்ல இருந்து குறைவான டெம்பரேச்சரான ஃப்ரீயானுக்கு வெப்பம் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ஃப்ரீயான் வந்து வெப்பத்தை அப்சார்ப் பண்ணிக்குது, ரூம்ல இருந்து அப்சார்ப் பண்ணிக்குது. ஸோ அப்சார்ப் பண்ணி என்ன ஆகுது, அப்சார்ப் பண்ணும் பொழுது இந்த இடம் என்ன ஆகும்னா சேச்சுரேஷன் ப்ரெஷரை விட அதிகமாக டெம்பரேச்சர் வந்ததுனால இங்க என்ன ஆகுதுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய லிக்விட் கேசியஸ் ஸ்டேட்டாக மாறுது. எடுத்த உடனே மாறாது, லிக்விட் வந்த உடனே டெம்பரேச்சர் நம்ம கொடுக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி இது என்ன ஆகும், கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் ஸ்டேட்டுக்கு மாறும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட் சேஞ்ச் ஆகும் பொழுது அது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம், நிலையாக இருக்கும், அது மாறாது. அந்த சமயத்துல கடக்கக்கூடிய வெப்பத்துக்கு பேரு லேட்டன்ட் ஹீட். ஸோ இப்போ இந்த ஏரியாவை சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், லேட்டன்ட் ஹீட். சேச்சுரேஷன் டெம்பரேச்சருங்கிறது நமக்கு தேவையான டெம்பரேச்சர், அதை நிர்ணயம் பண்றது எப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு இடத்துல நடக்கக்கூடிய ஹீட் டிரான்ஸ்ஃபருக்கு பேரு லேட்டன்ட் ஹீட்.
அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ இப்போ இந்த ஏரியால பூரா லேட்டன்ட் ஹீட் நடக்கணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ லேட்டன்ட் ஹீட் நடந்து அடுத்து நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதில் விட்டு வெளியில வரும் பொழுது கேஸியஸ் ஸ்டேட், இங்கே லிக்விடா கொடுத்தோம், வெளியில வர்றது கேஸாக வரணும். என்ன காரணம்னா, நம்ம கம்ப்ரெசர் கேஸ்ல மட்டும்தான் வேலை செய்யுன்னு சொன்னோம். ஸோ இது வரக்கூடியது 100% கேஸாக இருக்கணும், லிக்விடாக வெளியில வரக்கூடாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்காக தான் இந்த தெர்மோஸ்டாட்டிக் எக்ஸ்பேன்ஷன் வால் அந்த மாதிரி கேஸா வருதான்னு செக் பண்றதுக்காக அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம அடுத்து வரக்கூடிய வீடியோல அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு மேல வர்றது என்ன ஆகும்னா, சூப்பர் ஹீட் டெம்பரேச்சரை விட ஃபுல்லா கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டெம்பரேச்சர் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். அதனால அந்த ரைஸ் ஆகும் பொழுது எவ்வளவு ஹீட் டிரான்ஸ்ஃபர் ஆச்சோ அதை வந்து சூப்பர் ஹீட்னு சொல்லுவோம். சூப்பர் ஹீட், இங்க சப்கூலிங் சொன்ன மாதிரி மேல வந்து சூப்பர் ஹீட், அது கடைசியா இருக்கக்கூடிய 2 காயில இருக்கும். இது கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்றது? ஏன்னா அந்த கேஸை கண்ணால பார்க்க முடியாது. அதனாலதான் இதுல இருக்கக்கூடிய ப்ரெஷர் கேஜ், டெம்பரேச்சர் கேஜ் ரெண்டும், அழுத்தத்தையும் வெப்ப நிலையையும் வச்சு, உஷ்ண நிலையையும் வச்சு நம்ம நிர்ணயம் பண்ணணும். அது வந்து கேஸ் ஸ்டேட்ல இருக்கா, லிக்விட் ஸ்டேட்ல இருக்கா அப்படிங்கிறத. அதுக்காக தான் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் கொடுத்துருக்குறாங்க, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். நம்ம அதை எப்படி பார்க்கறது சரி இந்த நேரத்தில் சொல்றேன். அது கேஸ் ஸ்டேட்ல இருக்கா இல்ல லிக்விட்ல இருக்காங்கிறத எப்படி பார்க்கறது. இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா, வெளியில வரும் பொழுது திருப்பி மறுபடியும் எல்பியாக இருந்தது எல்பியாக தான் வரும். ஏன்னா ப்ரெஷர் டிஃபரன்ஸ் இங்க நடக்க போறது இல்லை. மினிமம் டெம்பரேச்சர் என்ன ஆகும், இங்க இருக்கக்கூடிய வெப்பத்தை அப்சர்வ் பண்ணதுனால இது லோ டெம்பரேச்சராக மாறி இங்க வரும். பார்த்தீங்களா, லோ டெம்பரேச்சரா வந்துருச்சு. அதே போல லிக்விடா இருந்தது, கொஞ்சம் கேஸ் கலந்து இருந்தது, பூரா எல்லாமே வந்து நிலை மாறி அது என்ன ஆயிடும், கேஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போ வரும்போது கேஸா வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இந்த கம்ப்ரெசர் அடுத்த சைக்கிளை கண்டினியூ பண்ணும். ஸோ இதுதான் இதோட சிஸ்டம். இது அப்படியே சைக்கிள் ஆகிட்டே இருக்கும். அப்போ நமக்கு வந்து என்ன வேணும், நமக்கு இதுதான் வேணும். இந்த ஏரியா தான் நமக்கு தேவையான ஏரியா. அந்த ஏர் கண்டிஷன், நம்ம எந்த ரூமை கூல் பண்றோமோ அந்த ஏரியா. அப்போ அந்த ரூம் ஏரியால உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ரூம் டெம்பரேச்சர் 18 டிகிரி வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ 18 டிகிரிக்கு இந்த சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் அந்த இடத்துல எவ்வளவு ப்ரெஷர் இருக்கணும். அப்போ சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 18 வேணும்னா எவ்வளோ ப்ரெஷர் இருக்கணும்னு நிர்ணயம் பண்ணணும். அந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும். புரியுங்களா? ஸோ இப்போ அது எங்க பார்க்கறது? அதுக்கு டேபிள் சார்ட் எல்லாம் இருக்கு. டேபிள் சார்ட் வேண்டாம், நீங்க ஒரு கேஸ் சார்ஜ் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய மானோமீட்டர் இது. இந்த மானோமீட்டர்லயே பாத்தீங்கன்னா நிறைய டயல்ஸ் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ஒரு டயல் வந்து ப்ரெஷர் காமிக்கிறாங்க, பாக்கி டயல் பூரா கலர் கலரா இருக்குல்ல. இது எல்லாமே வேற வேற ஃப்ரியானோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சரோட சார்ட். பார்க்கையில என்னடா இவ்வளவு இருக்க மாதிரி இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா சென்டர்ல பிளாக் கலர்ல இருக்கிறது மட்டும்தான் ப்ரெஷர் மானிட்டர். அது ப்ரெஷர் கேஜை குறிக்கக்கூடியது. அதை சுத்தி இருக்கக்கூடிய மற்ற கலர் எல்லாமே R134A, R407C, R404A, R22. அதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர், அதாவது இந்த ப்ரெஷருக்கு நேரா அதோட சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் வரும். உங்களுக்கு எளிதா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க இந்த ப்ரெஷர் கேஜ்லயே கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன ப்ரெஷர் டெம்பரேச்சர் வேணும்? சப்போஸ் 404A இருந்தா 404Aல உங்களுக்கு எத்தனை டிகிரி வேணும்? 18 டிகிரி இருக்கணும். 18 டிகிரிக்கு நேரம் எவ்வளவு ப்ரெஷர் இருக்கோ அந்த ப்ரெஷரை நீங்க இங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேண்டிய டெம்பரேச்சர் கிடைச்சிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போ ப்ரெஷரை மெயின்டைன் பண்றது இது க்ளோஸ்டு சர்க்கியூட் சிஸ்டம். க்ளோஸ்டு சிஸ்டம்ல நீங்க ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க கரெக்டான கேஸ் சார்ஜ் இருக்கணும். அளவுக்கு அதிகமா சார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களால மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி அளவுக்கு கம்மியா சார்ஜ் பண்ணீங்கனாலும் உங்களால அந்த சேச்சுரேஷன் ப்ரெஷரை கொண்டு வர முடியாது. புரியுதுங்களா? சேச்சுரேஷன் டெம்பரேச்சருக்கு வேண்டிய ப்ரெஷரை நம்மளால அச்சீவ் பண்ண முடியாது. அதனால தான் இதுல இருக்கக்கூடிய கேஸ் அமௌண்ட் பக்காவா இருக்கணும். அதனால ஓவர் சார்ஜும் பண்ணக்கூடாது, அண்டர் சார்ஜும் பண்ணக்கூடாது. அண்டர் சார்ஜில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. இது ஓவரா ப்ரெஷர் டவுன் ஆயிடும். சேச்சுரேஷன் ப்ரெஷருங்கிற சொல்லக்கூடிய அந்த ப்ரெஷரை விட ரொம்ப அதிகமாக டவுன் ஆயிடும். டவுன் ஆச்சுன்னா சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் டவுன் ஆயிடும். டவுன் ஆகும் பொழுது சேச்சுரேஷன் டெம்பரேச்சர் 18க்கு பதிலாக 0 டிகிரி ஆனால் காற்றுல இருக்கக்கூடிய ஈரப்பதமானது ஐஸாக மாறிடும்.
ஏன்னா 0 டிகிரிங்கிறது ஐசிங் டெம்பரேச்சர், ஒரு வாட்டர் ஐஸா மாற்றக்கூடிய டெம்பரேச்சர். அப்போ இது வந்து நீங்க ரொம்ப அதிகமா இந்த ப்ரெஷர் ட்ராப் பண்ணிட்டீங்க, ஏன்னா சார்ஜ் இல்லாதனால, அல்லது ஏதோ சோக் ஆயிடுச்சு, இல்ல எக்ஸ்பென்ஷன் வால் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அந்த மாதிரி சமயத்துல இங்க என்ன ஆகும், 0 டிகிரி போயிடும். 0 டிகிரிக்கான ப்ரெஷர் வந்துடும். ப்ரெஷர் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 0 டிகிரி அது ரீச் ஆயிடும். ரீச் ஆயிடுச்சுன்னா காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதமானது ஐஸா மாறிடும். இந்த பிரச்சனை நிறைய இதுல நீங்க ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. அது வந்து ஐஸ் ஆனதுச்சுன்னா இதுக்குள்ள ஏர் சர்க்குலேஷன் இருக்காது, உங்களுக்கு கூலிங் இருக்காது. அப்ப ஏன் ஐஸ் ஆகுது? ஐஸ் ஆகிறதுக்கு 2-3 காரணங்கள் இருக்கு. ஒன்னு மேஜர் காரணம் கேஸ் கம்மியா இருக்கலாம், இல்லது இந்த லைன்ல எங்கேயாவது சோக் இருக்கலாம். புரியுதுங்களா? ஸோ ஓகே, இப்போ நமக்கு இது மூலியமா தான் நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் நமக்கு வேலை செய்யுது. இதுல நீங்க சேச்சுரேஷன் ப்ரெஷர் பார்க்கணும்னா இந்த கேஜை வச்சு பார்த்துக்கிறது ரொம்ப எளிது. சப்கூலிங்கும் நீங்க மெயின்டைன் பண்ணணும், சூப்பர் ஹீட்டும் மெயின்டைன் பண்ணணும். சப்கூலிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய சிஸ்டமோட எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு, சூப்பர் ஹீட்டு நம்மளோட கம்ப்ரஸரை பாதுகாப்புறது. இது ரெண்டும் முக்கியம். ஸோ இந்த ரெண்டும் நீங்க ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணீங்கன்னா உங்களோட ஏசி பிளான்ட்டோட எஃபிஷியன்சி, நல்ல கூலிங் இருக்கும், எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணும். இல்லைன்னா என்ன ஆனா ஜஸ்ட் இது வேலை செய்யும் அவ்வளவுதான், ஆனா உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட் இருக்காது. புரியுதுங்களா? ஸோ இப்போ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்புறேன். இதுக்கு முதல் வீடியோவை நீங்க பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவா புரியும் நான் சொன்ன என்ன சொல்ல வரேங்கிறது. இந்த சிஸ்டம் வந்து கண்டிப்பா நீங்க புரிஞ்சிட்டாதான் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு எளிதா இருக்கும். ஃபியூச்சர் வரக்கூடிய வீடியோக்கள்ல இந்த டிஎக்ஸ்வி வால் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி சூப்பர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுது, சூப்பர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்றது தான் இதோட வேலையே, அது எப்படி சூப்பர் ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத நம்ம தெளிவா அனிமேஷன்ஸ்ல பார்க்கலாம் வரப்போற வீடியோக்கள்ல. அது மட்டுமல்ல, ட்ரபிள் ஷூட் எப்படி பார்க்கறதுங்கிறத பண்ணலாம். ட்ரபிள் ஷூட்டுங்கிறது ஒன்லி ஃப்ரீயான் சைடு மட்டும் இல்லை, எலக்ட்ரிக்கல் சைடு இருக்கு, கம்ப்ரஸர் சைடு இருக்கு. அது போக இந்த டிஎக்ஸ்வி வால் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருக்கு. அது போக ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் சைடும் இருக்கு, அங்கேயும் பார்க்கணும். ஏன்னா ஏர் கண்டிஷனை பொறுத்தளவில் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட்டும் 50% இம்பார்ட்டன்ட் ஒன்றுது. அதுவும் சரியா இருந்தால் தான் உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோனை உங்களால் ஒரு ஏரியாவில் கிரியேட் பண்ண முடியும். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்க. புதிதாக வந்த நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலை. நான் சொன்னது போல் ஃபியூச்சரில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் மறுபடி உங்களை சந்திக்கிறேன். இப்போ இந்த வீடியோவை இதோட நிறைவு பண்ணிக்கலாம். அடுத்த வர வீடியோவில் விரைவில் சந்திப்போம் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.